ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பாவின் நெற்றியை தொட்ட உனக்காகவே நீ செய்கிற எல்லா செயல்கள்லையும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். சில விஷயங்கள் வேணும்னா இதுவரைக்கும் நீ நினைக்காததா நடந்திருக்கலாம். நீ நினச்சது போல நல்லது நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் அனைத்தையும் உனக்கு சாதகமாக உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும் விதமாக உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி தரதான் போகிறேன். நீயாகவே அதையும் இதையும் நினச்சி சோர்ந்து போகிறதால வாழ்க்கையில் எந்த பிரயோஜனமும் இல்லை. எதையும் யோசிக்காமல் நீ முன்னேறி போக தயாராகு. உனக்கான தோல்விகளையெல்லாம் தகர்த்தெறிந்து உன் வாழ்க்கையில் நீ வளர்ச்சி அடைவதற்கு இந்த சாயப்பா நானே உறுதுணையாக இருக்க போகிறேன். எப்போதும் நீ என்ன செய்கிறங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் என் செல்லமே. உன்னை போலவே நல்ல குணமுள்ள மனிதர்களோட நீ உறவாடும் போது, அவர்களிடம் பழக்கத்தை வச்சுக்கும் போது உன் ஆற்றல் இன்னும் மென்மேலும் பெருகும். உன் திறமைகளை அதிகப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றது மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ வாழ தயாராகு. இந்த சாயப்பாவின் அருளால் நீ நல்ல சிந்தனைகளோட நல்வாழ்க்கையை சிறப்பாக பெற்று வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். இப்போது உன் மனசுக்குள்ளே என்ன சிந்தனை இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் என்ன சிக்கல் இருந்தாலும் சரி, அனைத்தையும் சரி செய்ய வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய கடமை. எப்போதாவது உனக்கு பிரச்சனையோ கஷ்டமோ மன வருத்தமோ வருதுன்னா உடனே ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொன்னாலும் சரி, சாயப்பான்னு என்னை கூப்பிட்டாலும் சரி, நான் உனக்கு நிழலாக உன் கூடவே உன்னை பின்தொடர்ந்து வருவேன் என் செல்லமே. என்னுடைய பாதங்களை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நிதானத்தோடும் சதா சந்தோஷத்தோடும் எப்போதும் நீ நிம்மதியோடு வாழும்படி இந்த சாயப்பா உனக்கு அருள் புரிய போகிறேன். நான் உனக்கு தரப்போகும் அருளால் நீ ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழும்படி செய்கிறேன். உன்னை வாட்டி வதைக்கும் நோய்களும் உன்னை ஆட்டி படைக்கும் பிரச்சனைகளும் கூட இப்போதே இந்த நிமிஷமே உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடிடும். நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. மன குழப்பத்திலும் வருத்தத்திலும் இருக்கும் உனக்காகவே அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நல்ல நேரத்தை வரவழைக்க போகிறேன். எப்போதும் எதையும் துணிவோடு செய்ய தொடங்கு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். நம்ம வாழ்க்கையில் இது நடக்கலையே, நம்ம நினச்சது நமக்கு கிடைக்கலையே, நம்ம தோற்று போயிட்டோன்னு மட்டும் நீ ஒருபோதும் யோசிக்க வேண்டாம். எப்போதும் எந்த விஷயத்திலும் நீ நினச்சது போல் நடக்காத போது மறுபடியும் முயற்சியை முதல்ல இருந்து தொடங்கு. இந்த முறை நீ தனியாக இல்லை என் செல்லமே. உன் கூட இந்த சாயப்பா நானும் இருந்து எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்வேன். ஒரு விஷயம் நீ நினச்சது போல் நடக்காமல் தோல்வியை கொடுக்குதுன்னா அந்த தோல்விக்கான காரணம் என்னங்கிறத நீ மறக்கக்கூடாது. அடுத்த முறை அந்த தோல்விக்கான காரணம் உன் வாழ்க்கையில் உன்னை நெருங்காத அளவுக்கு, நீ எந்த விஷயமும் தப்பாக செஞ்சிடாத அளவுக்கு அனைத்தையும் சிறப்பாக செய்ய பழகு. ஓ நல்ல மனசுக்காக, தூய்மையான உன்னுடைய நல்ல சிந்தனைகளுக்காகவே நீ என்னிடம் விரும்பி கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாற்ற போகிறேன். நீ எப்போவும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் இரு. உன் மனசு மகிழும்படியாக இந்த சாயப்பா நிச்சயம் உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்குறேன். நீ அழுததும் வருத்தப்பட்டதும் எல்லாமே எனக்கு தெரியும் என் செல்லமே. நீ ஆசைப்பட்ட விஷயங்களும் உன் கனவுகளும் நொறுங்கிக்கிட்டே இருக்கேன்னு வருத்தப்படாத. இன்னும் நான் உனக்கு முடிவு சொல்லலை. உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு வெற்றியை கொடுத்தே தீருவேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா கண்டிப்பாக நான் வெற்றியின் உச்சத்துக்கே உன்னை கூட்டிகிட்டு போவேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ ஒருபோதும் அதை பார்த்து பயப்படக்கூடாது. கஷ்டம் மட்டும்தான் நீ வலிமையாக மாறுவதற்கான ஒரு அடையாளங்கிறத புரிஞ்சுக்கோ. எதுக்கும் பயப்படாமல் இந்த சாயப்பா உன் கூடவே தான் இருக்கேன்ற நம்பிக்கையோட நீ தைரியமாக இருக்கணும். நீ எதிர்பார்த்த காரியம் நடக்குமோ நடக்காதோன்ற கவலை உனக்கு தேவையில்லை. கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க தான் போகிறேன். தவறு செஞ்சிட்டோமே, தப்பு நடந்துருச்சேன்னு நீ மனம் வருந்தி எப்போது என்கிட்ட கண்ணீர் வடிச்சியோ அப்போவே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வரணும்னு நான் நினச்சிட்டேன். இனி வரக்கூடிய காலமெல்லாம்
கண்டிப்பா உனக்கான சந்தோஷ காலமாகவே இருக்கும் என் செல்லமே. நீ என்னுடைய ஆலயத்துக்கு வர முடியாத அளவுக்கு உனக்கு வேலைகளும் பிரச்சனைகளும் இருந்தாலும் கூட அத்தனையையும் தாண்டி உனக்கான நல்லதை நான் நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு நான் கொடுக்கக்கூடிய எதையும் இங்கு யாராலும் தடுக்க முடியாது. அதை தடுக்கும் சக்தியும் இங்கு யாருக்கும் இல்லை. எப்போதும் நீ தைரியமாறு. உனக்காக யாருமே இல்லைன்ற நிலைமை வந்தாலும் இந்த சாயப்பா உனக்காக வந்து நிற்பேன். உன் வாழ்க்கையில் நான் உனக்கு சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்தாலும் கூட அதை தாண்டி உனக்கான மகிழ்ச்சியையும் நிச்சயம் கொடுப்பேன். ஒருபோதும் நீ வேதனையில் சோர்ந்து போகும்படி நான் விட்டுற மாட்டேன் என் செல்லமே. எந்த அளவுக்கு உனக்கு சோதனைகளை கொடுத்தேனோ அதே அளவுக்கு நீ சாதனை படைக்கும்படியும் உன் வாழ்க்கையை வெற்றிகரனாக நம்ம அமைச்சு கொடுப்பேன். உனக்கு எதை எப்போது கொடுக்கணுமோ அப்போ கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொன்னேன் அல்லவா? அதன்படிதான் இப்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க வந்திருக்கேன். உனக்கு கிடைக்காம போன உன்னை நினச்சி வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும்படி நான் செய்கிறேன். உனக்கு வேண்டிய வரத்தை, உனக்கு பிடிச்ச விஷயங்களை கேளு. கண்டிப்பாக அது அனைத்தும் உன் கைகளில் வந்து சேர்ந்து நீ மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ நினச்சதெல்லாம் நிச்சயம் நல்லபடியாக நடந்தே தீரும். யாருக்கிட்டையும் போய் என் மேலே அன்பு காட்டுங்க, என் மேலே அக்கறை வைங்கன்னு கெஞ்ச வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் செல்லமே. எப்போதும் அடுத்தவங்ககிட்ட போய் நீ கெஞ்சும் போது அவங்களுக்கு உன் மேலே பரிதாபம் தான் வருமே தவிர அன்பு ஒருபோதும் வரப்போவதில்லை. அன்பை ஒருபோதும் யாசகம் கேட்கக்கூடாது. உண்மையாகவே ஒருத்தர் உன் மேலே அன்பும் அக்கறையும் வச்சுருக்காங்கன்னா அது இயல்பாகவே வெளிப்படணுமே தவிர நீ எதையும் கேட்டு பெறக்கூடாது. கேட்டு பெறுவது நிரந்தரமாகவும் நிலையாகவும் இருக்கவும் செய்யாது என் செல்லமே. உன் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாக இருக்கேன்னு நினச்சி கவலைப்படாத. உன் கஷ்டத்தை போக்கி கவலையை நீக்கி உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய கடமை. அனைத்தையும் கூடிய சீக்கிரம் சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இனி ஒவ்வொன்றா உனக்கு நல்லது நடக்கத் தொடங்கும். என் அருளை தேடி வணங்கி வாழ்ந்து வரும் உனக்காகவே உன் வாழ்க்கை பயணத்தை வெற்றி பயணமாக அமைச்சு தரப்போகிறேன். நீ தேடுற வாழ்க்கை எங்கேயோ வெளியில் இல்லை, அது உன் கூடவே உனக்குள்ளே தான் இருக்குது. நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சிறப்பாக செய்யும்போது இந்த சாயப்பா நானே உனக்கு துணையாக இருந்து என் அருளால் நல்லபடியாக உன்னை வாழ வைப்பேன். இனி வரக்கூடிய வாழ்க்கைங்கிறது நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக அழகா சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கும். நீ நினச்ச அனைத்தையும் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பதற்காகவே என் நெற்றியை தொடச் சொன்னேன் என் செல்லமே. நம்பிக்கையோடு இருக்கும் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய கடமை. எந்த இடத்துல உன்னை தள்ளி வச்சாங்களோ அவங்க கண்ணு முன்பாக அதே இடத்துலையே உன்னை நல்லபடியாக உயர்த்தி வாழ வைக்கிறேன். உன்னை பிடிக்காத மனிதர்கள் உன்னை வேணாம்னு ஒதுக்கி வைக்க நினைக்கும்போது நீயும் சற்றும் யோசிக்காமல் தள்ளி நிற்க கற்றுக்கோ. ஐயோ நம்மளை தள்ளி வைக்கிறாங்களே ஒதுக்கி வைக்கிறாங்களே நீ தளர்ந்து போக வேண்டாம். ஏன்னா அவங்கள விட நீ வைராகியமாக வாழ்ந்து நிச்சயம் அவங்கள விட ஜெயிச்சு மிகப்பெரிய நல்ல நிலைமைக்கு உயர்வாய். அதுக்கப்புறம் அவங்க தானாகவே உன்னை தேடி ஓடி வருவாங்க. எந்த துன்பம் வந்தாலும் என்னை கூப்பிட்டினா நான் உனக்காக ஓடி வருவேன்.